அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 22வது போட்டியாக CSK மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சண்டிகர் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இதற்கமைய இந்த போட்டி நடைபெறுகின்ற பஞ்சாப் கிங் அணியினுடைய சண்டிகர் ஸ்டேடியமானது இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு சாதகமான தன்மையினையும் எந்த அணியினருக்கு பாதகமான தன்மையினையும் கொடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற பஞ்சாப் கிங் அணியினுடைய சொந்த மைதானமான சண்டிகர் ஸ்டேடியத்திலே இதுவரை CSK மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதவில்லை. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற வேளையிலே இந்த மைதானமானது இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. இருப்பினும் CSK அணியானவர்கள் இந்த மைதானத்திலே ஒரு போட்டியிலும் விளையாடவில்லை என்கின்ற அடிப்படையில் பார்த்தாலும் சரிதான். அதே போன்று பஞ்சாப் கிங் அணியானவர்கள் இந்த மைதானத்திலே இதுவரை 5 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 5 போட்டிகளிலே 4 போட்டிகளில் தோல்வியினையும் அதிலும் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அவ்வாறு பெற்ற அவர்கள் 4 போட்டிகளில் தோல்வியும் தொடர் தோல்விகளாக அமைந்திருப்பதன் அடிப்படையிலும் அந்த 4 தோல்விகளும் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இடம்பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானமானது பஞ்சாப் கிங் அணியினருக்கு ஒரு டாசி இல்லாத மைதானமாகவும் ஒரு சாதகம் இல்லாத ஒரு மைதானமாகவும் அமைந்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியிலே CSK அணியினருக்கு இந்த மைதானம் சாதகமாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியினருக்கு முற்றுமுழுதாக சாதகம் இல்லாத ஒரு மைதானமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் அது பஞ்சாப் கிங் அணியினருக்கு ஒரு வாய்ப்பில்லாத தன்மையினை கொடுத்திருக்கின்ற சூழ்நிலையில் CSK அணியினர் இதுவரை அந்த மைதானத்திலே ஒரு போட்டியிலும் ஆடவில்லை என்பதன் அடிப்படையிலும் இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு டாசி இல்லாத மைதானமாக அமைந்திருப்பதன் அடிப்படையிலும் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே இந்த மைதானம் CSK அணியினருக்கு தான் சாதகமான தன்மையினை கொடுக்கப் போகின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.